நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தைக் காண உள்ளோம். பாடல் 2863. துரியா ஆதீதம் சொல்லாரும் பாழும் அரிய துரியம் ஆதீதம் புரியில் விரியும் குவியும் வில்லால் மிளிரும்தன உருவம் திரியும் உரை தெய்வவாறே. இதன் அர்த்தம் என்னவென்றால், துரியாதீத நிலை என்பது சொல்வதற்கு முடியாத ஒரு பாழிடம் ஆகும். இதை எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், வள்ளலார் அந்த இறைவனுடன் ஜோதி வடிவில் கலந்தார் அல்லவா, அந்த நிலையை குறிப்பிடுகின்றார் திருமூலர் இங்கு. பாழிடம் ஆகும், அதாவது வள்ளலார் என்ற ஒருவர் அந்த இடத்தில் இருக்க மாட்டார், அவர் இறைவனாகவே மாறிவிடுவார் என்று கூறுகின்றார் திருமூலர். இரண்டாவது வரியில் இந்த நிலையை அடைவது என்பது சற்று கடினம் என்று கூறுகின்றார். மூன்றாவது வரியில் நமது மனம் விரிந்தும் குவிந்தும் இருக்கும் அல்லவா, ஆனால் இந்த நிலையில் எந்த ஒரு அசைவும் இன்றி நமது மனம் இருக்கும். அந்த இடத்தில் நமக்கு உருவம் எதுவும் இருக்காது, அந்த இறைவனாகவே நாமும் மாறிவிடுவோம் என்று குறிப்பிடுகின்றார் திருமூலர். இந்த நிலையை நாம் அடைய அனைவரும் தியானிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் திருமூலர். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.